எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் எப்படி பண்ணணும், என்ன அல்காரிதத்தோட பண்ணணும். ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மேஜர் திங்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஒரு சைட் கொடுக்குறாங்கன்னா என்னென்ன அனலிட்டிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு தியரிட்டி கிளாஸஸ் இல்லாமல் ஒரு ஓரல் கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள், ஒரு சைட் உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க கஸ்டமர். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைட்டோட கேட்டகரிஸ், இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா அவங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ஜூடியோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போது இவங்கெல்லாம் வந்து எப்பப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க, ஸோ அந்த டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் ஸோ இப்போ மிந்த்ரா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் நம்ம அவங்க என்னென்ன வந்து கொடுக்குறாங்க, எப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் டே, ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ அந்த ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு யார் காம்படிஷன் இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது இதெல்லாமே ஒரு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை கஸ்டமர்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க என்னென்ன ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து காமனாக சோஷியல் மீடியாவில் என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, இது இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, இது இல்லாமல் இவங்க என்னென்ன ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இது 3 டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட். இதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி இப்போ கரண்ட்டாக என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அது ஒரு ஃப்ளோ சார்ட். அது இல்லாமல் வந்து அந்த இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு என்ன ஒரு ஆஃபர், இது எல்லாமே கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இதெல்லாமே இந்த மந்தில் பண்ணணும், இதெல்லாமே இந்த மந்தில் பண்ணணும். ஸோ இந்த ஒரு டேட்டா வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கிங்க. இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருப்போம். அந்த வீக்கில் என்ன ஆஃபர் நம்ம கொடுத்தா கஸ்டமருக்கு ரீச் ஆகும், அந்த வீக்கில் எது ட்ரெண்டாக போகுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது அந்த வீடியோவில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா, அந்த வீக்கோட ட்ரெண்ட் என்ன, அந்த மந்தோட ட்ரெண்ட் என்ன, அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஈஸியாக நம்ம வைரல் ஆகும் உங்களுக்கு. ரைட்டாக இந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நம்ம வந்து பூம் பண்ணணும்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளோட சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட சேலும் ஆட்டோமேட்டிக்காக பூம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சைட் நம்ம ஆட் ரன் ஆகுது. ஆடை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வராங்கன்னு வச்சுங்க. உள்ளே வந்த கஸ்டமர் வந்து நம்ம சைட்டை வந்து பை பண்ணுறாங்களா, அவங்களுக்கு என்ன லேக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து சைட் ஆடிட்டிங்னு ஒன்று இருக்குது. இதை வந்து கிளியராக பார்க்கணும். எக்ஸாம்பிள், நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டையும் ஆடிட் பண்ணணும். உள்ளே ஒரு கஸ்டமருக்கு வர்றாங்க, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் அவங்க பை பண்ணுறாங்களா, ஒரு கஸ்டமராக உள்ளே போயிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா, நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும். பண்ணால் மட்டும்தான் ஒரு எண்ட் யூஸராக கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து ப்ராடக்டை பை பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து உள்ளே வந்துட்டு வெளில போயிட்டாங்க, பை பண்ணல. அந்த ப்ராடக்ட் பை பண்ண இடத்துல அந்த கஸ்டமரை வந்து ரீடார்கெட்டிங் பண்ணணும். ஸோ ரீடார்கெட் பண்ணும்போது என்னென்னா, இப்போ நம்ம உங்கள் சைட்டில் வந்து நான் பார்த்துட்டு போயிட்டேன், இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு போயிட்டேன், நான் எங்கே போனாலும் அந்த ஆடை வந்து ஷோ பண்ண வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கூகுளில் பார்த்துட்டு வருவாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வருவாங்க, திருப்பி வாங்க மாட்டாங்க. பட் திருப்பி அந்த ஆடியன்ஸை நம்ம ரீடார்கெட் பண்ணும்போது ஈஸியாக கன்வர்ஷன் நடக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு சில சைட்லாம் போயிருப்பீங்க, உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க, வெளில வந்திருப்பீங்க. பட் உங்களோட வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்திருக்கும், நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட ஆடை வந்து உங்களை ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வந்து அந்த ஆடை க்ரியேட் பண்ணணும். சைட்டையும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் பண்ணணும். எண்ட் யூஸருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப லோடிங் டைம் இருக்கக்கூடாது சைட் பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள், WooCommerce, Shopify, Angular, Node, React, இந்த எந்த கோடிங் பண்ணாலும் லோடிங் டைம் எங்கே கன்வெர்ட் பண்ண முடியுமோ அது ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துடணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோ ஒரு சைட் பண்ணிங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரெக்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து லோடிங்காக இருக்கிற சைட்டு, நிறைய பக் இருக்கிற சைட்டு, இதாமல் நிறைய இருந்துச்சுன்னா கஸ்டமர் கன்வர்ஷன் நடக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு போஸ்டர் போட்டு நான் வந்து பூஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம வந்து எவ்வளோ பண்ணாலும் நம்ம டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பூஸ்ட்டில் ஒரு மைனஸ் என்னென்னா, நிறைய பேர் வந்து நான் லோக்கலாக ஆட் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து ஹிந்தியில் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு வருது, எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேஜர் வர ரீசனே பூஸ்ட் பண்ணுறது தான்.
அதை வந்து எக்ஸாம்பிள் பிகினராக நீங்கள் இருக்கீங்க, அவங்க வந்து அதை குறைக்கிறதுக்கு நான் ஒரு இது ஐடியா சொல்கிறேன். என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு பூஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களே ஒரு 20 ஃபேமிலி ஃப்ரெண்டில் போயிட்டு அந்த போஸ்ட்டை லைக் பண்ணுங்க. மெட்டா ஆடோட அல்காரிதம் என்னன்னா, யார் அந்த ஆடை வந்து ரொம்ப பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் வந்து ரீச் கொடுக்கும். ஸோ ஒரு ஹிந்தி பீப்புள்ஸ் பார்க்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ லாங்குவேஜ் எல்லாமே ஃபில்டர் பண்ணாலும் இது வந்து நடக்கும் கண்டிப்பாக. இதை வந்து ஃபில்டர் பண்ணணும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணணும்னா மேஜராக பண்ண வேண்டியது நீங்கள் இந்த பூஸ்டப் பண்ணால் கூட உங்கள் சைட்லேருந்து ஒரு 20-30 பேர் உங்கள் ஃபேமிலிக்கு அந்த வீடியோ அந்த ஆடை பார்த்துட்டு அதை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி லைக் பண்ணும்போது ரெலவெண்ட் டு தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தமிழ் கண்டென்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு தான் ரீச் ஆகும். இது மூலமாக உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா? எல்லார்ட்டையும் நீங்கள் ஒரு லீட்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு கஸ்டமராக உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீஃபாக கேளுங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்கள் பணம். ஸோ நீங்கள் ஆடுக்கு கொடுக்குறீங்க, அந்த ஏஜென்சி கொடுக்குறீங்கன்னா கூட கரெக்டாக டீட்டெயில் ரெக்யூர்மெண்ட் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லைன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எவ்வளோ போனாலும் மைனஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லீஸ் கிடைக்காது, நிறைய பேமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே மானிட்டர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.